மிஸ்டர் மாதவன், நாளைக்கு சுதந்திர நாள். கைதிகள் எல்லாம் சுத்தமா ட்ரெஸ் பண்ணி பத்திரமா கிரவுண்டு கூட்டிட்டு வாங்க. இன்னைக்கு சுதந்திர தினங்கிறதுனால மறைந்த தலைவர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்துவோம். எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துடலாங்களா? கொடுத்துடலாமே. குழந்தைய காணுங்க. குழந்தைய காணுமா? கண்ணியப்பா, ஏன்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? இதுக்குதான் புதுசா கல்யாணமான பசங்களை வேலைக்கு வச்சுக்க கூடாது. வேலையெல்லாம் வீட்டோட சரி. அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். சிந்தா இனியா எந்திர எந்திர. அண்ணே நான் வேலை செய்ய போறேன். அப்படியா? நல்ல வேலை, இப்பவாவது வேலை செய்யணுங்கிற எண்ணம் வந்துச்சே. அதாவது என்ன, என் அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை, எனக்கு ஒரே அம்மா. ரெண்டு பேருக்கும் நம்ம நிலத்துல வர வருமானம் சரியா போயிடும். இப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதுக்கு ஒரு 50,000 ரூபாய் பணம் வேணும். என்னது 50,000? ஆமாண்ணே, நான் வாழ்நாள் பூரா வேலை செஞ்சு கழிச்சிடுறேன். என்னடா 50,000 சாதாரணமா சொல்ற? நீ 3 தலைமுறைக்கு வேலை செஞ்சாலும் அந்த 50,000 உன்னால அடைக்க முடியாது. வேணும்னா ஒண்ணு செய், நம்ம தோட்டத்துல வேலை பாரு, மாசம் ஒரு 300 ரூபாய் சம்பளம் போட்டுறேன். 300 ரூபாவா? கட்டுப்படி ஆகாதுண்ணே, கட்டுப்படி ஆகாது. நான் சொல்றதை சொல்லிட்டேன், நல்லா யோசனை பண்ணி உங்ககிட்ட சொல்லி அனுப்புங்க, நான் வந்து வேலை செய்யறேன். வர்றேன். என்னடா இது? நான் என்னமோ இவங்கிட்ட போய் வேலை கட்டமான்னு பதில் சொல்லிட்டு போறான். எங்க அப்பா சொன்ன டைம்குள்ள உங்களால பணத்தை கொண்டாந்து கொடுக்க முடியாது. நான் கொஞ்சம் நகையை கொண்டாந்து கொடுக்குறேன். அது ஒரு 50,000 ரூபாய்க்கு வித்து எங்க அப்பா கிட்ட கொடுத்துருங்க, நம்ம கல்யாணம் நடந்துரும். நானும் சம்பாதி கொடுக்கறதா உங்க அப்பா கிட்ட சவால் விட்டு இருக்கேன். காங்க வேற ஊரெல்லாம் பத்திரிகை கொடுத்துட்டு இருக்கா. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் சொத்தெல்லாம் நமக்கு தானே. அதனாலதான் சொல்றேன், பணத்தை வாங்கிக்கங்கன்னு. முடியாது முடியாது முடியாது. அப்படின்னா ராத்திரி 12 மணிக்கு தனியா வீட்டுக்கு வாங்க. ராத்திரி 12 மணிக்கு? அதுவும் தனியா ஒரு ஆம்பளை வெளியே வருதா? நான் மாட்டேன். மாமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? நீங்க வாங்க, நான் சொல்றேன். இப்படி சொன்னா நான் வர்றேன். என்னையா அது? நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே சவால் விட்டுக்கிட்டு இருக்கான். அவனை எங்க தேடினாலும் கண்டுபிடிக்கவே முடியலையே. நம்ம 2 பேரும் தான் வீதியெல்லாம் சுத்திக்கிட்டே வர்றான், அவனை காணோம். ஓ, இங்க ஒருத்தன் வர்றான், அவனை கேப்பமா? யோ அண்ணே, அவன் தானே? அவன் தான் இல்லையா? அந்த பக்கம் போய் பாரு. சத்தம் போடாதீங்க, எங்க அப்பா உள்ளதா இருக்காரு.
எங்க நீங்க வராம இருந்துருவீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். இந்த வழியா போனா என் மாமா முடிச்சுட்டே இருப்பா. என்ன செய்யுது? மேல் வழியா போயிடுறேன். இதுக்குள்ள 50,000 ரூபாய் பணம் இருக்கு. நாளைக்கு காலையில இது எங்க அப்பா கிட்ட வந்து கொடுத்துருங்க. உடனே நம்ம கல்யாணம் நடந்துரும். கல்யாணம்? ஐயோ, அந்த காலத்துல எங்க அப்பா உங்க அப்பாவை ஏமாத்தி தான் பணக்காரரானாரு. அதனால இத உங்க பணம்னே வச்சுக்கோங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டு பணத்தையும் எடுத்து கொடுத்து என்னையும் ஏமாத்த பாக்குறியா? ஏன்பா சின்னராசு, அன்னைக்கு என்னமோ பெருசா எல்லாரும் முன்னாலையும் 50,000 ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன்னு சவால் விட்டு போனியே, இன்னைக்கு இந்த இருட்டு நேரத்துல திருட்டுத்தனமா வந்து என் வீட்லயே பணத்தை அடிச்சுட்டு போலான்னு பாக்குறியா? இதோ இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி உன்னை புடிச்சு கொடுக்கணும் இல்லையா பார். அப்பா அப்பா வேண்டாப்பா, சொல்றது கேளுங்க. அப்பா ப்ளீஸ் வேண்டாப்பா. அப்பா ப்ளீஸ் பா, வேண்டாம். இந்த மாதிரியே இருக்காரு. எப்படியோ வந்துட்டோம். லக்ஷ்மி, என் லக்ஷ்மி. லக்ஷ்மி, இவன் இன்னும் போகலையா? போலீஸ் வந்தாதான் போவான். லக்ஷ்மி, என் லக்ஷ்மி. யூ கத்தாதீங்க. இப்ப என்ன லட்சுமி லட்சுமிங்கறீங்க? பணம் கொடுத்தப்ப வாயிட்டு போக வேண்டியதானே? பணமா? ஐயோ, அப்பா போலீஸ்க்கு போன் பண்ணிட்டு இருக்காரு. போலீஸா? நான் தப்பு பண்ணேன். நான் வரேன். சிவப்பு சட்டை தானே போட்டு வந்தாரு, இப்ப கருப்பு சட்டையோட போறாரு. எப்படி? அவளே வர சொன்னா அவளே மிரட்டுறா. புத்திகிதி கெட்டு போச்சா? நான் முதலே சொன்னேன் நிறைய படிக்க வேண்டாம். நானே 50,000 ரூபாய் எப்படிடா சம்பாதிக்க இருக்கேன். தம்பியா? யாரு? யார் என்ன? யாருமே இல்லையே. பேய் இல்லப்பா, நானும் உன்ன மாதிரி மனுஷன் தான். நீ என்ன மாதிரி இருக்கிய? ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் எப்படி இருக்க முடியும்? அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. காலை காட்டு. மனுஷன்தான் இருந்தாலும் நாளைக்கு காலையில் வெளிச்சத்துல பாக்குறேன். வட்டா? அப்போ உனக்கும் லட்சுமிக்கும் கல்யாணம் நடக்க வேண்டாமா? உனக்கு எப்படி தெரியும்? அந்த 50,000 ரூபாய் பிரச்சனையும் எனக்கு தெரியும். ஆமாப்பா, நானும் தைரியமா சவால் போட்டேன். இப்போ என்னடா ஊர்ல ஒருத்தன் கூட வேலை கொடுக்கல, பரவாயில்ல, ஒருத்தன் கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறான். நீ மட்டும் நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன்னா 50,000 ரூபாய் இல்ல 50 லட்சம் தர்றேன். 50 லட்சமா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு 50,000 ரூபாய் கொடுத்தா போதும். நான் லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உயிரே கொடுக்க தயாரா இருக்கேன். நீ உயிரை கொடுத்துட்டேன்னா லட்சுமி எப்படி கல்யாணம் பண்ணிக்குவேன்? நீ ரொம்ப புத்திசாலியா இருக்கே. நான் என்ன செய்யணும் சொல்லு. எனக்காக நீ ஜெயில 15 நாளைக்கு இருக்கணும். ஜெயிலா? அப்ப நீ திருடனா? அம்மா அம்மா, என்னை பார்த்தா திருட மாதிரி தெரியுதா உனக்கு? இல்ல, நான் செய்யாத ஒரு குற்றத்துக்காக என்ன அநியாயமா ஜெயில போட்டாங்க. நீ குற்றவாளி கண்டுபிடிச்சிட்டா உனக்கு லட்சுமிக்கு கல்யாணம். ஆய், எனக்கு லட்சுமி கல்யாணம், எனக்கு லட்சுமி கல்யாணம். இப்ப நான் என்ன செய்யணும்? கிட்ட இருக்க பொலிட்டிஷியன் போ, அவங்களும் பிடிச்சுக்குவாங்க. இப்ப இருட்டா இருக்கு, நான் காலையில போறேன். ஆனா ஒண்ணு, எனக்கும் லட்சுமிக்கும் கல்யாணம் நடக்கும் போது அந்த திருட்டு பையன் மாமனை மட்டும் உள்ள விடக்கூடாது. என்ன? நான் வரட்டா? அம்மா, நீ நிச்சயமா 15 நாளுக்குள்ள வந்து என்ன விடுதலை ஆக்கிடுவே இல்ல? அந்த சாமி மேல சத்தியமா 15 நாளுக்குள்ள வந்து நான் ஒன்னு விடுதலை ஆக்கிடுவேன். சாமி மேல சத்தியமா வா. நாளைக்கு காலையில நான் பொலிட்டிஷன் போயிடுறேன். நீ போ. ஏன் நிக்கிற? போ, குற்றவாளி கண்டுபிடி. போ, முடிஞ்சா மாமனையும் சேர்த்து உள்ள போட்டுடு. எனக்கு லட்சுமிக்கு கல்யாணம், எனக்கு லட்சுமிக்கு கல்யாணம். அப்பாடா. யோ, 2 வெத்தலை விடு. ஓசிலே வாங்கி பழக்கம்யா. உன்கிட்ட வந்து நான் கேட்கிறேன் பாரு, என் புத்திய சோட்டால் அடிக்கணும். யோ, நான் மட்டும் ராஜா. வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்க பாரியா, நான் மட்டும் ராஜாவை பிடிச்சிட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் என்னுடைய லெவலே வேறய்யா. நல்லா பாருங்க, என்ன தெரியல. ஏயா நோண்ட நோண்டி நோண்டி புண்ணாய்க்கிறாதையா. என்ன தெரியல? என்ன ஐயா, நான் போலீஸ்கார ஐயா. யோ வாயா, உள்ள போறான். ஏயா கல்லால் அடிச்சா? யோ, நல்லா பாரியா, என்ன தெரியல? தெரியலையா ஐயா? இப்பதான் பேசிட்டு இருந்தீங்களே, ஜெயிலிருந்து ஓடி போயிட்டா ராஜா, அவன் நான் தாயா. ஆமா, புடிச்சுக்கோயா. சாட்சாத் நீயேதான். புடிச்சுக்கோயா. யோ, யாரும் தகவல் கொடுக்காம என்னால பிடிக்க முடியாது ஐயா. ஒரு தப்பு பண்ணாத என்ன பிடிச்சு உட்கார வச்சிருக்கிற, அரெஸ்ட் பண்ணியா? புடிச்சுக்கோயா. பிடிக்கிறேன்.
இதான் ஜெயிலா? இது கேட்டு ஜெயிலு உள்ள இருக்கு. நட. அண்ணன் யாரு? குர்காவா? என்னடா சொன்ன? என்னப்பா இது? எல்லாம் இங்க அடிக்கவே வராங்க. இன்னும் 15 நாளைக்கு எப்படி உங்ககிட்ட சமாளிக்க போறீங்க? சார், நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். இந்த ஊர்ல நீங்க தான் பெரிய வக்கீல். நீங்க தான் என்னை எப்படியாவது காப்பாத்தணும். சரிதான்பா. நான் தமிழ்நாட்டிலேயே பெரிய கிரிமினல் லாயர் தான். பெரிய கிரிமினல் கேஸ் எல்லாம் ஜெயிச்சிருக்கேன். மேல அப்பீல் பண்ணலான்னா இந்த கேஸ்ல கிரவுண்டே இல்லை. நீ கோடிக்கணக்கான ரூபாய் பொறுமானம் உள்ள நகைகளை சேது விட்ட கொடுத்து பேங்க்ல டெபாசிட் பண்ண சொல்லியிருக்க. அந்த சேதுவையே நீ தான் கொலை செஞ்சேன்னு எத்தனை தொழிலாளர்கள் ஐ விட்னஸ் கொடுத்துருக்காங்க தெரியுமோ? போரும் போராத்துக்கு கொலை செய்யப்பட்ட கத்தியில உன்னுடைய கைரேகை அழுத்தமா பதிஞ்சிருக்கு. வேற வழியே இல்லையா சார்? நடத்தி காட்டுறேன். ஏம்மா, கிடைச்சனா? யாரு கேட்டாலும் தெரியலன்னு சொல்றாங்க. புரியலையே. என் பாட்டி, என் மகன் சின்ராச பாத்தீங்களா? அவன் பிறந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம். கட்டுங்கய்யா. இதான் தட்டு. இதுலயா? போடி, அவங்க அப்பா வீட்டு சொத்தா போகுது. பாவம் போடியா. இந்த பாரு, நாளைக்கு ஜெதர் கிட்ட சொல்லி நான் சொன்னேன்னு சொல்லி வடா பசத்தோட சாப்பாடு இல்லைன்னா ஸ்ட்ரைக். என்ன போடியா? எல்லாரும் அவங்க செல்லுக்கு போயிட்டாங்க. நீங்க வெளியே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் ஓடி பிடிச்சு விளையாடுறீங்க. இது ஜெயிலு நினைச்சீங்களா இல்ல விளையாட்டு மைதானம் நினைச்சீங்களா? ஐயோ சார், உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதா? நீ சொல்லுப்பா. உலக வாழ்க்கையே வெறும் ஜெயிலு வாழ்க்கைதான். இங்கே உலகம் வேறெல்லாம் அதில் கைதி போலத்தான். உலக வாழ்க்கையே வெறும் ஜெயிலு வாழ்க்கைதான். இங்கே உலகம் வேறெல்லாம் அதில் கைதி போலத்தான். இதில் சோறுக்குள்ளே எங்களை போட்டு அடைச்சு வைக்கணுமா? அதில் கம்பி போட்ட கதவு மூடி பூட்டி வைக்கணுமா? இதில் சோறுக்குள்ளே எங்களை போட்டு அடைச்சு வைக்கணுமா? அதில் கம்பி போட்ட கதவு மூடி பூட்டி வைக்கணுமா? ஜெயிலுக்குள்ள நாங்கள் எல்லாம் குத்தம் செஞ்சு வந்தோம். அட ஜெயிலர் ஐயா என்ன குத்தம் செஞ்சு உள்ள வந்தாரு? ஜெயிலுக்குள்ள நாங்கள் எல்லாம் குத்தம் செஞ்சு வந்தோம். அட ஜெயிலர் ஐயா என்ன குத்தம் செஞ்சு உள்ள வந்தாரு? உலக வாழ்க்கையே வெறும் ஜெயிலு வாழ்க்கைதான். இங்கே உலகம் வேறெல்லாம் அதில் கைதி போலத்தான்.